அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. அகர் அகர் வாங்கினீங்கன்னா இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பாக்கெட் அளவு அகர் அகர் எடுத்திருக்கேன். தண்ணியில் ஊற வச்சுட்டு இதோட 2 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். இது கட் பண்ணி இதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுத்தாச்சு. ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன். நல்லா கட் பண்ணிவிட்டு தோல் ஸ்வீட்டு. இதில் ஹாஃப் பீட்ரூட் மட்டும் தேவைப்படும். ஹாஃப் பீட்ரூட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பீட்ரூட்டும் அரைச்சி எடுத்தாச்சு. ஆரஞ்சு ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் ஊற வச்ச எல்லா அகரகரும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கரைஞ்ச அப்புறம் இப்போது அகரகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சா ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கரண்டி அளவு நான் அகர் சேர்த்துக்கிறேன். இதில் ஸ்வீட் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா கொதிக்குது. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பீட்ரூட் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். 2 கரண்டி அளவு அகர் சேர்த்துக்கிட்டேன். தேவையான ஸ்வீட் ஏற்கனவே அகரில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுனால ஸ்வீட் எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறின அப்புறம் அகர் நல்லா ஜெல்லி போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்க ஜெல்லி போலவே இருக்கும், ஃப்ரூட் ஜெல்லி. இப்போது இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது கட் பண்ணின எல்லா ஜெல்லியும் இதில் ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அகர் இந்த ஜெல்லியில் சேர்த்துக்கலாம். இந்த அகர் சூடாக இருக்கக்கூடாது, வெதப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஜெல்லியும் அகரில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். சூடாக சேர்க்கும் போது கரைஞ்சிடும். அதனால் நல்லா வெதப்பாக இருக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா செட் ஆன அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே இந்த அகர் ரெசிபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.